ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான தகவல் தான். இது நம்மளுக்கு இல்லனால மத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா, சென்னையில ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவர நம்ம சொந்த ஊரான கன்னியாகுமரியோ, இல்ல கோயம்புத்தூரோ பல்வேறு இடத்துக்கு ரயில் மூலமாக எடுத்து செல்லலாம் சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா, குறைஞ்சது 75,000லேருந்து ரூ. 80,000 வரைக்கும் செலவாகும். ஆனா, வெறும் ரூ. 1000லேருந்து ரூ. 2,000 செலவு பண்ணா போதும். நீங்க ட்ரெயின்லயே பயணம் செய்து உங்க சொந்த ஊருக்கு போக முடியும். இதற்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்? இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. இது உங்களுக்கு இல்லனா மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுவோம். மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடயே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருவர் சென்னை போன்ற நகரப் பகுதியில் மரணம் அடைந்தால் அவரின் உடல் கன்னியாகுமரி போன்ற தூர இடங்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லும்போது பல நேரங்களில் மிக அதிக செலவு ஏற்படுகிறது. சில சமயங்களில் இது 75,000 வரை கூட செலவு கூடும். ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு மாற்று வழி உள்ளது. ரயில்வே மூலம் உடலை குறைந்த செலவில் கொண்டு செல்ல வசதி உள்ளது சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் சுமார் 1000 முதல் 2000 வரை செலவு செய்தால் உங்கள் உடலை ட்ரெயினில் பயணம் செய்ய முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. துயர நேரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மனவேதனையுடன் இருக்கும் அந்த நேரத்தில் தேவையற்ற பணச்சுமை குறைக்க இது ஒரு நல்ல வழி தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன தேவையான நடைமுறைகள் என்ன? முதல்ல இதற்கான தேவையான நடைமுறைகள் என்னென்னு பார்த்துப்போம். இறந்தவர் தொற்று நோயால் மரணம் அடையவில்லை என்பதற்கான மருத்துவ சான்றிதழ் பெற வேண்டும். அதாவது கொரோனா அந்த போன்ற தொற்று நோயினால் இறந்திருக்கக்கூடாது. உடலை காற்று புகாதவாறு முறையாக சீல்டு செய்யப்பட்ட நிலையில் பேக்கிங் செய்ய வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உடலுடன் குறைந்தபட்சம் ஒரு நபர் பயணம் செய்ய வேண்டும். ரயில் புறப்படும் நேரத்துக்கு குறைந்தது 2 மணி நேரத்துக்கு முன்பாக நிலையத்திற்கு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. உடல் சுமார் 100 கிலோ சரக்காக கணக்கிடப்பட்டு அதற்கென கட்டணம் வசூலிக்கப்படும். உடன் ஒரு நபருக்கு தனியாக பயணம் சீட்டு எடுக்க வேண்டும். இதற்கு மொத்த செலவு எவ்வளோ ஆகும் சார் பார்த்தீங்கன்னாக்கா 1000 முதல் 2000 மட்டும்தான் செலவாகுன்றாங்க. நீங்கள் இதை ரயில் நிலையத்தில் இந்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களை அவங்க லக்கேஜ் பேஸ் பண்ணலாம். லக்கேஜ் இதில் பாடியை வச்சுருவாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நாம் அறிந்த ஒரு பயனுள்ள தகவலை இதை பற்றி அறியாதவர்களுக்கு பகிர்ந்து ஒரு நல்ல மனிதநேய செயல் இது. இது பல குடும்பங்களுக்கு கடினமான இறுதி நேரங்களில் பணச்சுமை குறைக்க உதவும். அறிந்தவை பகிர்வோம், துயரத்தில் துணை நிற்போம், நாமே நமக்கு நாமே. மனிதம் வாழ்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் படிக்க சொல்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இது ட்ரெயினில் நம்ம இறந்தவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இது மாதிரி இறந்து போயிட்டாங்க. அவங்க ஆம்புலன்ஸில் போகணுன்னா குறைஞ்சது 20,000, 25,000, 30,000, 40,000 உங்கள் பகுதியில் ட்ரெயின் வசதி இருக்குன்னா ட்ரெயினில் பயணம் செய்யலாம். வெறும் ரூ. 1000லேருந்து ரூ. 2,000 வரைக்கும் ஆகுன்றாங்க. 100 கிலோ எடை என்ற பேஸ் பண்ணி லக்கேஜில் உங்களோட அந்த பாடியை எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு இதுக்கு ஃபார்ம் எப்படி வாங்கணும், அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணுன்றத டீட்டெயில்டான ரிப்போர்ட் வேணும்னா மோர் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.